தமிழினத்தின் சிறப்பே தளபதியின் பிறப்பே நம் தமிழினத்தின் சிறப்பே. அடுத்த 50 வருஷத்தை தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்றுவதற்கான ஒரு பெரிய ஒரு அஸ்திவாரத்தை இங்க போட்டிருக்கின்றத நம்ம உணர வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. ஆக்சுவலா தமிழ்நாடு தன்னுடைய வெற்றி பாதையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சாதனை பட்டியலில் ஒரு பகுதியாக முதல்வர்கள் தன்னுடைய அழுத்தமான தன்னுடைய தடத்தை அவர் பதித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் அந்த தடத்தை பதித்து தமிழ்நாட்டை மேலும் மேலும் இன்னும் சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வார் என்று ஒரு நம்பிக்கை பளிச்சென்று எனக்கு தெரிகிறது. மும்மொழி கொள்கை எதுக்கு? மும்மொழி கொள்கை எதுக்காக? நீட் தேர்வா படிச்சு பாஸ் பண்ண எம்பிபிஎஸ். நீட் தேர்வுனா என்னன்னு தெரியாது. பிளஸ் 2ல வாங்கின மார்க்க நீ கேவலப்படுத்துற. நீட் தேர்வுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எவ்வளவு தெரியும் தெரியாது. உத்தரப்பிரதேசத்துல ஒரு தேர்வு நடக்குது. ஹிந்தி படிப்பை பத்தி ஒரு தேர்வு நடக்குது. 90% மாணவர்கள் தோல்வி. அந்த 90 தோல்வி அடைந்த 90% மாணவர்களும் நீட் தேர்வுல வெற்றி. எங்க சாடுறான் தெரியுமா? மெடிக்கல் காலேஜில் சென்னையில் இருக்கிற நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. நம்ம பசங்களுக்கு கிடைக்கிறது. இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்கறது? அதனாலதான் தீர்மானம் போட்டார். என்னுடைய அப்பா இறந்ததுக்கு முதலமைச்சர் வந்தாங்க. அது திமுகவிலேயே பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு மனநிறைவை கொடுக்கல. அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில, அந்த ஆச்சரியமான நாகரிகத்தை கடைபிடித்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான். அது அப்படியே இந்த கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது 3 தொடர் தேர்தல்கள் தோல்வி அடைஞ்ச பிறகும் திரும்பி எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னு இந்த கட்டமைப்பு தான் காரணம். அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இதயம் வாழ்ந்த, என்னுடைய சிரம் தாழ்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மும்மொழிக்கும் அந்த தொகுதி வரையறைக்கும் அவர் பாடுபட்டதை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு கலைஞர் அப்படியே நம்ம முன்னாடி ஓடுற மாதிரியே அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அந்த சிறப்புகளை தெலுங்கானால இருந்து அதிகாரிகள் எப்படி செய்யறீங்கன்னு பார்த்துட்டு போய் அதை அங்க வச்சிருக்காங்க. ஒண்ணு, இங்கிலாந்து நாடும் அடுத்த மாதம் தொடங்கி தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதே போல முதல்வருடைய மகளிர் திட்டம், அதாவது மக்களை தேடி மருத்துவத்தில் இதுவரைக்கும் 2 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னுயிர் காப்பகம் திட்டம், ஒருத்தன் 48 மணி நேரத்தில் அடிபட்டவனா 48 மணி நேரத்தில் அவனை உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற அந்த முயற்சி இருக்குல்ல, இன்னுயிர் காப்பகம் திட்டம். அந்த திட்டம் எத்தனை உயிர்களை காப்பாத்திருக்குங்கிறீங்க? எத்தனை உயிர்கள் சத்தம் இல்லாம இது. அவர் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர். பேச்சை விட செயலில் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். லாங் டேர்ம் ஸ்டாமினா உண்டு. தோல்வியோ வெற்றியோ வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தைரியம், ஒரு ரெசிலியன்ஸ், ஒரு ஸ்டாமினா உள்ள ஒரு லீடர். தொகுதி வரையறை அந்த திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதில் நம்பர் 1 இனிஷியேட்டிவ் எடுத்தது நம்ம முதலமைச்சர். தமிழ் மக்களுக்கு ஹிந்தி வெறுப்பா? இல்ல, ஹிந்தியை திணிப்பதற்கு எதிராக ஒரு மிலிட்டன்ட் ஃபைட் நடந்தது தமிழ்நாடுல தான். கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் நன்றாக இருக்கிறது என்பதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை குறிப்பாக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த கூட்டத்தில் உங்கள் முன்னால் வச்சிருக்கேன்.